வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபாண்டன்ட் ஐசிங்கில் ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஃபாண்டன்ட் ஏற்கனவே நான் செய்து காட்டியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து அதை நாங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். ஷாந்தாஸ் கேக்ஸில் ஃபாண்டன்ட் ரெசிபின்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ இது வந்து இந்த ஒயிட் ஐசிங் எப்போவும் நீங்கள் ஃபாண்டன்ட் எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு முதல் நல்லா வந்து அதை ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு இப்படி நல்லா அந்த கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இதில் வந்து நான் இப்போ பிங்க் கலர் போட போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து நான் இன்றைக்கி உபயோகப்படுத்த போகிறது சில கட்டர்ஸ். பாருங்க, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸுடைய கட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இப்படி 5 பெட்டல் இருக்கும், இல்லைன்னா 6 பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து 5 இருக்குது, இதில் 5 இருக்குது. இது எல்லாமே 5 தான். சிலதில் வந்து 6 பெட்டல்ஸ் கூட இருக்கும். ஸோ ஃபர்கெட் மீ நாட்னு சொல்லக்கூடிய ஒரு பூ. இது வந்து இங்கே ஆஸ்திரேலியாலேயும் நிறைய இருக்குது. அதே சமயம் இப்போ இலங்கை, இந்தியா போன்ற இடங்கள்லையும் நான் நிறைய இது பார்த்துருக்கேன். பிங்க் கலரில் இருக்கும். அதாவது அந்த காமன் கலர் வந்து பிங்க், ஒயிட் ஃப்ளவர்ஸும் இருக்கும். ஃபர்கெட் மீ நாட் அப்படி ஒரு கொத்து கொத்தாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு இந்த கட்டர்ஸ் உபயோகப்படுத்த போகிறேன். ஸோ நான் இவ்வளோ கட்டர்ஸ் வச்சுருக்கேன்றதுக்காக நீங்களும் இத்தனை கட்டர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு கட்டர் உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ இதில் வந்து முதல்ல கொஞ்சமாக, எப்போவுமே கொஞ்சமாக கலர் போடுறப்போ ஒரு டூத்பிக் வந்து உபயோகப்படுத்துங்க. அப்போ நிறைய இதில் கொட்டாது கலர் முதல்ல போட்டு பார்க்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது டூ லைட்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கலர் போட போகிறேன். இந்த மாதிரி ஃபுட் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடைகளில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. கையில் விட்டுனா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ரைட் கலர். ஸோ எப்போவுமே நீங்கள் கட்டர் உபயோகப்படுத்துகிறப்போ இந்த கட்டர்லேயும் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் போடணும். இப்படி இது டச் பண்ணிக்கணும். அப்போ வந்து அது ஒட்டாமல் வரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஐசிங்கை தவிர மிச்சம் இருக்கிறத வந்து ஒரு கிளாட் ரேப்பில் சுற்றி வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா இதை போல் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இப்படி ரோலிங் பின், உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரோலிங் பின் இருக்கும். ஆனால் ரோலிங் பின் வந்து பெருசு தான் எல்லார் கையிலையும் இருக்கும். ஆனால் இப்படி சின்ன வேலையில் செய்கிறப்ப வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இது மாதிரி ஒரு சின்ன ரோலிங் பின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, இது இப்படி நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்ல தின்னா மெல்லிசாக இருக்கணும். அப்போ தான் பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டெயின்ட்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் கட் பண்ணிக்கணும். ஒரே சமயத்தில் 2-3 பூ வெட்டலாம். ஓகே, ஸோ அந்த மிச்சம் இருக்கிறத வெளியில் வைக்காமல், வெளியில் வச்சா காஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜிப்லாக் பேக்லேயே போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு ஸ்பஞ்ச். இந்த ஸ்பஞ்சில் வந்து இந்த ஃப்ளவர் பெட்டில் வச்சு, இது பாருங்கள், சின்ன ஒரு குண்டூசி. இது வந்து இந்த நீடில் ஒர்க், சோயிங்கெல்லாம் உபயோகப்படுத்துறது. நிறைய கடைகளில் இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதை இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து
இப்படி மூடி இருக்கிற ஃப்ளவர் மாதிரி இருக்கணும்னா இங்கே ப்ரெஸ் பண்ணணும் நடுவில். ஸோ இது இப்படி வந்துடும். அடுத்தது வந்து பாருங்கள் இப்படி. இதே வந்து திறந்துருக்கிற ஃப்ளவர் மாதிரி பண்ணணும்னா அடுத்த பக்கம் திருப்பிட்டு இப்படி பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ஃப்ளவர்ஸுக்கும் உள்ள ஷேப்பில் வித்தியாசம் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியுது, இது வந்து ஓப்பனாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. ஸோ இதே போல் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செய்தெடுக்கணும். இது சீக்கிரமாக நீங்கள் செய்யணும், இல்லைன்னா இது காஞ்சி போயிடும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் செய்தாச்சு. இதே போல் நீங்கள் வந்து இந்த சின்ன கட்டரால் கூட இப்போ நீங்கள் கட் பண்ணி செய்யலாம். ரொம்ப அழகாக சின்னதாக வரும். இதை வெளியில் எடுக்கிறதுக்கு இப்படி இந்த ப்ரஷ்ஷோடு இந்த ப்ரஷ் பக்கத்தை தான் நீங்கள் போடணும், இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறபடியே உடைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்கிறதால இதை வந்து ஒவ்வொரு தனித்தனி பெட்டலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதை விட நடுவில் வச்சு அப்படியே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டா சரியாக வரும். பாருங்கள் இப்படி. இதே மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் ஐசிங்கில் செய்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே பூ இங்கே பாருங்கள், இன்னொரு பெரிய பெட்டல் இருக்குது. இந்த பெரிய பெட்டல்லையும் ஒன்று ரெண்டு உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே, இது பெரிய காட்டு. ஒவ்வொரு எபிசோட் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமும் அநேகமாக வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதை உடனடியாக நீங்கள் செய்யுங்க. உடனடியாக செய்து பார்த்து அது எப்படி வந்ததுன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். ஓகே, இப்போ இது கூட இது இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து பால் டூல்னு சொல்லுவோம். இந்த பால் டூலில் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த சைடில் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அப்புறம் இது வந்து மீடியம் சைஸ். இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம், எது உங்களுக்கு வசதியோ. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்குது, இதில் கூட நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் லெவல் பண்ணலாம். அதாவது அந்த குழி மாதிரி அந்த இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை எது உபயோகப்படுத்தலான்னு பார்ப்போம். பாருங்க, இது பெருசு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ளவர் வந்து இப்படி மூடின மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இந்த சைடுக்கு செய்யணும். அப்படி இல்லைன்னா மற்ற மாதிரி. இப்படி திருப்பணும். பாருங்கள், இப்போ ஷேப் வந்து வித்தியாசம். இது வந்து ஓப்பன் ஃப்ளவராக இருக்குது. ஏன்னா இப்படி 5-6 பெட்டல்ஸ் உள்ள பூக்கள் ஃபர்கெட் மீ நாட் மட்டும் கிடையாது, நிறைய பூ இருக்குது இல்லையா. நாங்கள் வாழ்கிற வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் விதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஏன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வந்து
வைல்ட் ஃப்ளவர்ஸுக்கு பேர் போன இடம். ஸோ இங்கே வந்து எல்லா வகையான பூ, விதம் விதமான ஷேப்ஸ், விதமான கலர்ஸ், அதுக்கெல்லாம் எங்களுக்கு பேர் கூட சிலது நிறைய ஃப்ளவர்ஸுக்கு பேரே தெரியாது, அப்படி இருக்கும். இங்கே புல்லுலெல்லாம் நிறைய பூ பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் இப்படி. ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செய்யலாம். இப்படி நீங்கள் மற்ற சைட் டேர்ன் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு க்ளோஸ்ட் ஃப்ளவர் மாதிரி இப்படி கூட செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே காஞ்சிடும். காய விடணும், ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் இது காய விட்டால் தான் நல்லா வரும்.